கேப்டன் விஜயகாந்த் கடந்த வருஷம் டிசம்பர் 28ஆம் தேதி உடல்நலக் குறைவால மறைந்த செய்தி பலரையும் அதிர்ச்சியிலையும் சோகத்திலையும் ஆழ்த்துச்சு. ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமே நேர்ல வந்து அஞ்சலி செலுத்தி அவருக்கு இறுதி மரியாதை செஞ்சிருந்தாங்க. திரைத்துறையினர் மட்டுமில்லாம லட்சக்கணக்கான மக்களும் இந்த இறுதி மரியாதையில கலந்துகிட்டு கேப்டன் அவர்களை வழி அனுப்பி வச்சாங்க. விஜயகாந்த் அவர்களை இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாதேன்னு பலருமே வருத்தப்பட்டுட்டு வந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சி மூலமா மறைந்த ஒருத்தரை கூட படங்கள் மூலமா உயிர் பெற வைக்க முடியும். மறைந்த சிங்கர்ஸ் பம்பா பாக்கியா, ஷாகுல் அமீதோட குரலை ஏஏ தொழில்நுட்பம் மூலமா ரஹ்மான் சார் லால் சலாம் படத்துல திமிரி எழுடா அப்படிங்கிற சாங்ல யூஸ் பண்ணிருப்பாரு. சமீபத்துல யுவன் சங்கர் ராஜா இசையில கோட் படத்துல இருந்து வெளியான சின்ன சின்ன கண்கள் சாங்லயும் பவதாரணி குரலை ஏஏ மூலமா கிரியேட் பண்ணிருக்காங்க. சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ கருவறை மீண்டும் மணக்கிறதோ. இந்தியன் 2 படத்திலையும் ஏஐ மூலமா விவேக் சார் வாய்ஸா கொண்டு வர போறதா சில தகவல் வந்துட்டு இருக்கு. மேலும் தளபதி விஜயோட தி கோட் படம் அண்ட் விஜய் ஆண்டனியோட மழை பிடிக்காத மனிதன் படத்துல ஏஐ மூலமா விஜயகாந்த் அவர்களை கொண்டு வர போறதா தகவல் வெளியாச்சு. அதை மேலும் உறுதிப்படுத்துற விதமா மழை பிடிக்காத மனிதன் படத்தோட டைரக்டர் விஜய் மில்டன் படத்துல விஜயகாந்த் சார் இருக்காரு, ஆனா எப்படி இருக்காரு அப்படிங்கறத இப்போதைக்கு சொல்ல மாட்டேன்னு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. விஜய் மில்டன் சார், இந்த படத்துல விஜயகாந்த் சார் நடிக்க ரொம்ப ட்ரை பண்ணீங்க, நிறைய போராடினீங்க, ஏன் நடிக்கல? அவர் கேரக்டர்ல தான் சத்யராஜ் சார் நடிச்சிருக்காரா? என்ன நடந்தது சார்? கேப்டன் இந்த படத்துல இருக்கார் சார். இப்போதைக்கு நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவர் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்கா எங்க கூட இருக்காரா இல்ல என்னவா இருக்காருன்றதெல்லாம் சொல்ல விரும்பல. ஆனா இந்த படத்துல கேப்டன் இருக்கார். பிரேமலதா விஜயகாந்தும் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல கோட் படத்துல ஏஐ டெக்னாலஜி மூலமா விஜயகாந்த் சார் வரணும்னு தளபதி விஜய் ஆசைப்படுறாருன்னு சொல்லி வெங்கட் பிரபு என்கிட்ட பேசியிருந்தாரு. நான் எப்படி இந்த முடிவை எடுக்க போறேன்னா, விஜயகாந்த் அவர்கள் இப்ப இருந்திருந்தா கண்டிப்பா மறுத்திருக்க மாட்டாரு, நானும் அதே முடிவை தான் எடுப்பேன். இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் என்னோட முடிவு என்ன அப்படிங்கறத சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில பிரேமலதா விஜயகாந்த் ஏஐ மூலமா விஜயகாந்த் அவர்களை பயன்படுத்துறத பத்தி அறிக்கை ஒன்ன வெளியிட்டு இருக்காங்க. அந்த அறிக்கையில அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புரட்சி கலைஞர் கேப்டனை ஏஐ தொழில்நுட்பம் மூலமா திரைப்பட பயன்படுத்த இருக்கிறதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி செய்திகள் ஆடியோ லான்ச்ல வந்துட்டு இருக்கு. எங்க கிட்ட முன் அனுமதி இல்லாம இந்த மாதிரி அறிவிப்புகள் வரதை தவிர்க்கணும். எந்த விதத்துல பயன்படுத்துறதா இருந்தாலும் முறையா அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அறிவிக்கணும். ஏஐ தொழில்நுட்பம் மூலமா கேப்டனை படங்கள்ல பயன்படுத்த இருக்கிறதா இதுவரைக்கும் யாரும் எந்த அனுமதியும் பெறல அப்படிங்கறத நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அதனால அனுமதி இல்லாம பத்திரிகை செய்தி ஊடகங்கள்ல இந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு இப்படி இதுவரைக்கும் யாருமே விஜயகாந்த் அவர்களை ஏஐ மூலமா பயன்படுத்திக்க அனுமதி கேட்டு வரல. அனுமதி இல்லாம இப்படி பொதுவெளியில யாருமே பேசக்கூடாது அப்படின்னு ரொம்ப காட்டமா பிரேமலதா விஜயகாந்த் அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இது மூலமா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் ஏஐ மூலமா பயன்படுத்திக்க யாருக்குமே அனுமதி கொடுக்கலன்னு தெரிய வருது. அப்போ கோட் படத்திலையும் வரமாட்டாரா? ஏன் இந்த திடீர் மனமாற்றம்னு பலருமே குழம்பி போயிருக்காங்க. அனுமதி கேட்டா கேப்டன் விஜயகாந்த் எப்படி யாராவது ஏதாவது ஒண்ணுன்னு கேட்டுட்டு வரவங்களுக்கு இல்லன்னு சொல்ல மாட்டாரோ அதே மாதிரியான முடிவை தான் நானும் எடுப்பேன்னு பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருந்தாங்க. அண்ட் மேலும் இது தொடர்பா வெங்கட் பிரபு என்கிட்ட பேசியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில கோட் பட குழு முறையா அனுமதி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஆனா இந்த தகவல் உறுதிப்படுத்தப்படாத தகவல் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில கோட் படத்துல கண்டிப்பா கேப்டன் விஜயகாந்த் சார் வருவார்னு எதிர்பார்க்கப்படுது. சீக்கிரமே கோட் டீமே இதுக்கு ஒரு பதில் தருவாங்கன்னு நினைக்கிறோம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.